பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி டேக் ஓகே எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஹிட்ஸ் மஸ்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம டீவை ஜேகே அவ்வளோ அழகா ரொம்ப க்யூட்டாக அப்படியே பேம்பர் பண்ணி பார்த்துக்கிறத போகம் அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருந்திருப்பான். அவனுக்கு அவ்வளோ பெயின் இருந்திருக்கும். ஏன்னா ஜேகே இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கணும்னு ஆசைப்பட்டான். தேவை இந்த மாதிரி தான் பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டான். ஆனால் அந்த இடத்துல இன்னைக்கு ஜேகே இருக்கான். அதை பார்க்கும்போது போகமுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். அப்பா, உனக்கு ஓகே தானே? ரொம்ப வலிக்குதாண்ணா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஜேகே அதெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன். தான் ஓகே தானே? இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை போகும், எனக்கு ஓகே தான். சரி, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருங்க. ஷர்ட்லலாம் காஃபி ஊற்றிடுச்சு, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பாப்பா, நான் வேணா வரவா? இல்லை ஜேகே, நீ இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இங்கே இரு போகம், நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ அப்படியே வாக் பண்ணி போகிறான். ஜேகே அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். அந்த காஃபி அவன் மேலே ஊற்றுனதுனால காயம் ஏதாவது ஆயிடுச்சா, அவன் இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். போகும் அப்படியே பார்க்குறான். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஆனால் வெளில எதையுமே காமிச்சிக்கல. ஒரு குட்டி ஸ்மைலோடு மெயின்டைன் பண்ணிட்டுருக்கான். அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஜேகே இப்போ தான் ரியாலிட்டிக்கு வரான். அவன் நார்மலாக உட்காந்துட்டு அப்படியே போகமை தான் பார்க்குறான். போகம் நார்மலாக காஃபி குடிச்சிட்ருக்கான். இப்போது ஜேகே தான். போகம், நான் உன்கிட்ட உனக்கு கேட்கவா? என்ன என்ன கேட்க போகிற? நீ தேங்க லவ் பண்ணியா? என்ன தேங்க லவ் பண்ணியான்னு கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணது உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? எதுக்காக என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன்? ஏன் இதெல்லாம் பண்ண? உன்கிட்ட ஒன்று சொல்லவா? நானும் தேங்க ஒன்றா தான் காலேஜ் படித்தோம். அவனை அந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் டே அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே அழகாக பேக மாட்டிட்டு அவ்வளோ கனவுகளோட, அவ்வளோ க்யூட்டான ஸ்மைலோட, கொஞ்சம் பயத்தோட அப்படியே அந்த காலேஜை சுற்றி பார்த்துட்டு வந்தான். அப்போ தான் நான் தேங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தோணுச்சு. ஃப்ரெண்டும் ஆனேன். ஏன்னு தெரியல, அவன் கூட வாழணும்னு தோணுச்சு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு எதை பார்த்து லவ் வந்ததுன்னு எனக்கு தெரில. ஒருவேளை அவனுடைய அந்த இன்னசென்ட்டான அந்த குழந்தைத்தனமான கேரக்டரா, இல்லை அந்த க்யூட்டான அந்த வெகுளித்தனமான அந்த ஸ்மைலா, இல்லை அவனுக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்ததுன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போவான். அதுவா எதுன்னு எனக்கு தெரில. எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்தது. அவன் கூட வாழ்ந்தா ரொம்ப அழகாக இருக்கும்னு தோணுச்சு. ஒரு நாள் போதும், இது வரைக்கும் நான் மட்டுமே என் மனசுக்குள்ளே அவனை வச்சு காதலிச்சிட்டு இருந்தேன். டைரெக்டாக அவன்கிட்ட போய் சொல்லிடலான்னு சொல்லிட்டு போனேன். அப்போ தான் என்கிட்ட ஒன்று சொன்னான். என்ன சொன்னேன் தெரியுமா? அப்போ தான் என்கிட்ட சொன்னான், உன்னை பற்றி நீ அவனுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னான். அப்படியே மனசு சுக்குநுற உடைஞ்சிருச்சு. இது வரைக்கும் நான்
பெருசாக எதையுமே ஆசைப்பட்டது கிடையாது. ஏன்னா நான் ஏதாச்சும் ஆசைப்பட்டேன்னா அது நான் மனசுக்குள்ளே நினைக்கும் போதே என் அப்பா அம்மா எனக்காக எல்லாமே பண்ணிடுவாங்க. அப்படியே வாழ்ந்துட்டேன், அப்படியே வளர்ந்துட்டேன். நான் ஆசைப்பட்டது ஒன்று கிடைக்காம போனது தேங்க் மட்டும்தான். ஏன் தெரில, பெருசாக எதையுமே வலிச்சதில்லை. ஆனால் தேங்குன்ற போது ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது. நான் மட்டும்தான் அவனை லவ் பண்ணேன். ஆனால் தேங்க என்ன பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தான். ஆனால் என்னால் அப்படியே அவனை பார்க்க முடியல. அது எனக்கு தப்பு புரியுது ஜெகே, ஆனால் என்னால் முடியல. அவன்கிட்ட கடைசி வரைக்கும் என் காதலை சொல்லவே இல்லை. அவன் உன்னை பற்றி நிறைய சொல்லுவான், நிறைய பேசுவான். ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் போதெல்லாம் நான் இல்லைன்னா அவன் செத்துருவான், நான் இல்லைன்னா அவன் செத்துருவான், அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். எனக்கு அப்பெல்லாம் ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஏன் உனக்கு ஜெகே மட்டும்தான் தெரியறானா, நான் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறானா அப்படின்ற மாதிரி கேட்கணும்னு தோணும். ஆனால் அவன் உன்னை பற்றி பேசும்போது எல்லாமே அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான், ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அவன் உன்னை பற்றி பேசும்போது மட்டும்தான் அவ்வளோ ஸ்மைல். அந்த ஸ்மைல் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. எனக்கு அதுக்கப்புறம் டேக்கிட்ட என் காதில் சொல்ல தைரியமும் இல்லை. எங்கே சொன்னால் என்னை விட்டு போயிடுவானுன்ற ஒரு பயத்துலையே அப்படியே விட்டுட்டேன். எக்ஸாம்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் உனக்காக வீடியோ கேம் பிளேயர் ஒன்று வாங்கினான். எதுக்குடா அதுன்னு கேட்டேன். என்னோடய குக்கிக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் என்கிட்ட கேட்டான், இதை கொடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க போகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அந்த வீடியோ கேம் பிளேயர் வாங்கும்போது இத்தனை இடத்துல தேடி தேடி வாங்கினா தெரியுமா. இல்லை, இந்த கம்பெனி அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி வாங்கினான். அதில் கூட உன் மேலே அவ்வளோ லவ் இருந்தது. உனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறான்றது எனக்கு பொறாமையாக இருந்தது. ஏன் உனக்கு பதிலாக நான் அந்த இடத்துல இருக்கக்கூடாதான்னு இருந்துச்சு. அவ்வளோ பொறாமப்பட்டேன். நான் தான் அவனை ஏர்போர்ட்லேயும் ட்ராப் பண்ணேன். அப்போ என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா, இந்த வீடியோ கேம் பிளேயரை கொடுத்து தான் உன்கிட்ட மேரேஜ் ப்ரொப்போசல் பண்ண போகிறேன்னு சொன்னான். அவ்வளோ சந்தோஷமாக போனான். உன்னை பார்க்க வரதில் அவ்வளோ சந்தோஷம் உனக்கு. அவ்வளோ சந்தோஷத்தோட நிறைய காதலோட உன்னை பார்க்க வரதுக்காக அவன் கிளம்பி போனான். எனக்கு அவ்வளோ வலிச்சது. அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு என்னை விட்டு போயிடாத, என் கூடவே இருந்துரு. ஜெகே உனக்கு வேணான்னு சொல்லணும்னு தோணுச்சு, ஆனால் எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவனோட காதலுக்கு தகுதியானவன் நான் இல்லை ஜெகே, நீ மட்டும்தான். என்ன உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறான். என்னை விட நான் தேங்க லவ் பண்ணதை விட அவங்க உன்னதான் ரொம்ப லவ் பண்ணுறான். எனக்கு அவன் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு இருந்தது. நானும் உங்கள் மேரேஜ்க்கு கால் பண்ண சொன்னேன். அவன் கால் பண்ணான். தியான் போகும் தியான், என்னாச்சு என்னாச்சு சொல்லிட்டியா? ஜேகே என்ன சொன்னா? ஜேகே ஓகே சொல்லியிருப்பான்ல, வீடியோ கேம் பிளேயர் கொடுத்து தானே ப்ரப்போஸ் பண்ண. என்னாச்சு? அவங்க தாத்தா என்ன சொன்னார்? போகும் தியான், தியான் என்னாச்சு? ஹலோ ஹலோ தியான், கேட்குதா? நான் பேசுகிறது கேட்குதா? போகும் இங்கே இருக்க, மீட் பண்ணலாமா? என்னடா என்னாச்சு? ப்ளீஸ் மீட் பண்ணலாமா? சரி சரி நான் வரேன். தியாங் என்ன சொல்கிற? அதுக்காக ஜேகேவை விட்டுற போறியா? எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல பக்கம், பயமாக இருக்கு. ஒரு பக்கம் என் அம்மாவோட லைஃப், இன்னொரு பக்கம் என் ஜேகே. என்ன பண்ணுறேன்னு தெரியல.
என்னால் செல்ஃபிஷாகவும் யோசிக்க முடியல. என் அம்மா உனக்கே தெரியும்ல, என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போதான் சந்தோஷமா இருக்காங்க. நான் அவ்வளோ சந்தோஷமா போனேன் போய் பேசலான்னு. அண்ணா, என் அம்மா அவ்வளோ சந்தோஷமா ஜேகேவோட அப்பா கூட இருக்காங்க. எப்படி நான் போய் சொல்ல முடியும்? நான் போய் இதை சொன்னேன்னா எல்லாமே முடிஞ்சிடும். எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்காக அதுக்காக இப்போ என்ன பண்ண போற? ஜேகே வேணான்னு சொல்ல போறியா? இல்லை, முடியாது. ஆனால் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க இதை பாரு, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நீ போய் பேசு. இல்லை போகும், என்னால் முடியாது. சரி, இப்போ என்ன பண்ண போற? தெரியல. தியாங்க இதை பாரு, தியாங்க என்ன பாரு. போகும் போகும், பயமா இருக்கு போகும். என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா யோசி. போய் சொல்லுடா, போய் பேசு. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லைடா, உனக்கு சொன்ன புரியாது. ஆல்ரெடி என் அம்மாவை ஜேகேவோட தாத்தாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ மட்டும் நான் போய் இது எல்லாத்தையும் சொன்னேன்னா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடும். இல்லை இல்லை, நான் அதை பண்ண மாட்டேன். சரி, இப்போ என்ன பண்ண போற? எனக்கு ஜேகே வேணாம். என்ன? எனக்கு ஜேகே வேணாம். ஜேகே வேணாம் போகும். எனக்கு ஜேகே வேணாம். எனக்கு என் அம்மாவோட லைஃப் தான் முக்கியம். அப்போ ஜேகே தெரியல போகும், என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு என் அம்மாவும் வேணும், ஜேகேவும் வேணும்னு தோணுது. ஆனால் இது ரெண்டுமே நடக்காது. ஏதாவது ஒன்று தான் நடக்கும். நான் 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 ஜேகேவை மறந்துடலான் இருக்கேன். ஜேகேவை பிரேக்கப் பண்ணிடலான் இருக்கேன். ஜேகே எனக்கு வேணாம். ஜேகே எனக்கு வேணாம். வேணாம் போகும். சரி, இதுக்கு ஜேகே அலோவ் பண்ணுவானா? ஜேகே விட்டுருவானா? கண்டிப்பாக விட மாட்டான். கண்டிப்பாக விட மாட்டான். அவன்கிட்ட பேசினேன், அப்படி சண்டை போடுறான், கத்துறான். அவன் கண்டிப்பாக விட மாட்டான். அவன் நான் 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 பார்த்த ஜேகேவே இல்லை, மிருகத்தனமாக இருக்கான். அவன் கண்டிப்பாக விட மாட்டான். அதுக்கு இப்போ என்ன பண்ண போற? என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு என் அம்மாவோட லைஃப் தான் முக்கியம். எனக்கு ஜேகே வேணாம் போகும். ஜேகே வேணாம் போகும். நான் ஒன்று கேட்டா கோச்சிக்க மாட்டேன்ல? என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா போகும்? எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஜேகே கண்டிப்பாக என்னை விட்டுருவான், என்னை மறந்துடுவான். என்னை மறந்துட்டு அவன் இன்னொரு லைஃப்குள்ளே போயிடுவான்ல. அவன் சந்தோஷமா இருப்பான்ல. எனக்கு அவன் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் கல்யாணம் பண்ண மட்டும்தான் முடியும். என்ன கல்யாணம் பண்ணிப்பியா பகு? அவன் அப்படி கேட்கும் போதில்ல, அவனை அப்படி கட்டி பிடிச்சிட்டு எனக்கு ஓகேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் ஓகேவும் சொன்னேன். நான் எப்படியாச்சும் ஒன்று அவங்களோட மனசை மாற்றிடலான் இருந்தேன். ஆனா சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒன்று மறக்கணும்னு நினைக்கும் போது தான் அதனுடைய நினைவுகள் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் நான் உன்னை மறக்கணும் ட்ரை பண்ணேன். நீ நல்லா இருக்கணும், எல்லாமே
உனக்காக உனக்காக உனக்காகன்னு எல்லாத்தையும் பண்ணான். ஆனா உனக்காக பண்ணும்போது எல்லாமே அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட சொல்லிட்டு அப்படி அழுவான். நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன். தேவோட மனசுக்குள்ள நான் இவன் எப்படியாவது போய் உட்காந்துடலான்னு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, உன்னோட இடத்த என்னால் பிடிக்கவே முடியாதுன்னு. என்னட்டே நீ சந்தோஷமா இருக்கணும், அவனோட அம்மாவும் சந்தோஷமா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் எங்க 2 பேர்த்தோட மேரேஜ் நடந்தாதான் முடியும்னு நினைச்சான். நீ அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நான் நினைச்சேன். அவனை விட்டுருவேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ திருப்பி திருப்பி அவன் பின்னாடி வர வர அவனால முடியல. அவனை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணான். ஆனா நீ அவன்கிட்ட வர வர அவனால முடியல. அவனுடைய கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டே வந்தது. எனக்கும் அவனுக்கும் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு என்னை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுதான். நான் ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்கிறேன், உன்னோட லைஃப்பையும் நாசமாக்குறேன், என் ஜேகேவோட லைஃப்பையும் நாசமாக்கிட்டு இருக்கேன், என் அம்மாவோட லைஃப்பையும் நாசமாக்க போறேன். அவன் அப்படி அழுதான். எனக்கு அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ அழுகாத, நீ அழுதா என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவன் மனசுக்குள்ள நீ தான் இருக்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல. நானும் எப்படியாவது சொன்ன தேவோட மனசை மாத்திடலான்னு நினைச்சேன். ஆனால் என்னால் சுத்தமாக முடியல ஜெகே, சுத்தமாக முடியல. என்கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் அவன் உன்னை பற்றி மட்டும்தான் பேசிட்டு அழுவான். என்னை பற்றி ஒன்றுமே பேசல. என்னை பற்றி அவன் யோசிக்க கூட இல்லை. எனக்கு அதுதான் ரொம்ப வலிச்சது. ஆனா எனக்கு தெரியும் ஜெகே, என்னோட லவ் பாதியிலே நின்றோன்னு, என்னோட சாப்டர் பாதியிலே க்ளோஸ் ஆயிடுன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஏன்னா தேவ் நான் அந்த அளவுக்கு லவ் பண்றான், நீ அவனை அந்த அளவுக்கு லவ் பண்ற. இதை நான் என்னைக்கு ஃபீல் பண்ணணும் அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், டே எனக்கு இல்லைன்னு. ஆனா என்ன, உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஆசை, நான் டேவை எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் மனசை எப்படியாவது நான் மாத்திடுவேன்னு நினைச்சேன். ஆனா அவன் மனசை மாற்றவே முடியாதுன்னு அவன் கையில ரிங்க போட்டதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பார்க்குற, நான் அவன் கையில ரிங்க போடும்போது அவன் கண்ணு உன்னதான் பார்த்துச்சு. அவன் என் கையில ரிங்க போடும்போது அவன் கண்ணு உன்னை மட்டும்தான் பார்த்துச்சு. அவன் என்னை பார்க்கவே இல்லை, அவன் உன்னை மட்டும்தான் பார்த்தான். அங்கே சுற்றி இருக்கிற யாருமே அவன் கண்ணுக்கு தெரியல. அவன் கண்ணுக்கு நீ மட்டும்தான் தெரிஞ்ச. உன் கையில் அடிபட்ட அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரணும்னு நினச்சான். ஆனால் ஒரு செகண்டில் அவன் அம்மாவோட மூஞ்சி அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அப்படியே சடம் மாதிரி நின்னான். என் கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். ஜேகே பாவம் அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாம் கிழிச்சு உன் கையில் பிளட் வருதுன்னு சொல்லிட்டு அப்படி அழுதான். நீயும் தேங்கும் 2 பேரும் அன்னைக்கு நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணுது எனக்கு எப்போவோ தெரியும். போகும் என்கிட்ட அன்னைக்கே வந்து தேங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அழுதான். இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னால் ஜேகேவை விட முடியல, ஜேகேவை மறக்க முடியல. தேவையில்லாமல் நான் உன்னோட லைஃபையும் கெடுத்துட்ருக்கேன், என்னை விட்டு போயிடுன்னு சொன்னான். அவன் என்னை விட்டு போயிடுன்னு சொன்னான். ஆனால் என்னால் அப்படி விட்டுட்டு போக முடியல அவனை. நான் சொன்னேன், பரவாயில்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ எதை பற்றி யோசிக்காத,
நீ ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு நான் சொன்னேன். ஆனாலும் எப்படி எப்படியோ ட்ரை பண்ணேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக, அவன் கூட ஒரு அழகான லைஃப்பை வாழணுன்றதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணேன். ஆனால் உன்னோட காதல் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுச்சுன்னா, அவன் ப்ரெக்னென்ட்னு வந்து நின்னான். எல்லாமே முடிச்சு போச்சுன்னு நினச்சேன். அப்புறமேட்டு தான் எனக்கே புரிஞ்சுது நான் தப்பு பண்ணுறேன்னு. நான் தான் நடுவில் நின்றுட்டேன், உன்னையும் அவனையும் பிரிக்கிறணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் அன்றைக்கி எதுவுமே தெரியாத மாதிரி நடித்தேன், பேசினேன். அப்பயாச்சும் நீ சொல்லுவேன்னு நினச்சேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தானே சொல்லுவேன்னு நினச்சேன். அதனால தான் நான் அப்படி எல்லாம் பேசினேன், தேங்க திட்டினேன். நான் நினச்ச மாதிரி நீ பேசின. ஒரு வேளையா என் சாரி தேங்க ஆசைப்பட்ட மாதிரி நீ அவனுக்கு கிடைச்சிட்ட. அவனுக்குள்ள அவ்வளோ லவ் இருந்தது. அவன் உன்னை சும்மா திட்டினான், பேசினான். அப்பயாச்சும் நீ அவனை விட்டுட்டு போயிடுவியோன்னு நினச்சான். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது நீ அவனை விட மாட்டேன்னு. அது அவனுக்கும் தெரியும். தெரிஞ்சிட்டே உன்னை அவ்வளோ காயப்படுத்தினான். ஆனால் இப்போது நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரி ஜேகே. நான் எப்படியாவது ஒன்று தேங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்று மாதிரி நானும் அவனை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு மற்றபடி அவனுடைய அந்த எதுவுமே எனக்கு தேவையில்ல. அவன் மனசுக்குள்ளே நான் இருக்கணும், நான் மட்டும்தான் இருக்கணும். அவனை நிறைய காதலிக்கணும், அவன் என்னை திருப்பி நிறைய காதலிக்கணும்னு ஆசைப்பட்டான். வேறு எதுவுமே இல்லை. அவனை சிரிக்க வச்சு பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டான். இந்த உலகத்துலேயே நான் மட்டும்தான் அவனை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்றது அவனுக்கு தோணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். ஆனால் உன்னோட லவ்க்கு முன்னாடி எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. சாரி ஜேகே, ரொம்ப செல்ஃபிஷாக யோசிச்சிட்டேன். எனக்கு டீ கிடைச்சா போதும்னு மட்டும்தான் யோசித்தேன். ஆனால் நீ இதில் எவ்வளோ கஷ்டப்படுற, இதில் எவ்வளோ கஷ்டப்படுறன்றதை நான் பார்க்கவே இல்லை. சாரிடா, என்னை மன்னிச்சிட. உனக்கு என் மேலே கோவம் இருக்குல்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இருக்கும். ஏன்னா உன் இடத்துல நான் இருந்திருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ நான் பேசுறது எல்லாத்தையும் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து கேட்குறல்ல. இதை நான் உன்கிட்ட நிறையா வாட்டி பேசணும், உன்கிட்ட பேசிட்டு சாரி சொல்லணும் அப்படின்னு நிறைய தோணுச்சு. ஆனால் என்னால் சுத்தமாக முடியல. ஏன்னா தேங்க என்னால் மறக்கவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளில வந்தேன். நான் இன்னைக்கு உன்கிட்ட சாரி சொல்லிட்டேன். எனக்கு எப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சாரி ஜேகே, நான் வேணும்னு பண்ணல. எனக்கு தேங்க அவ்வளோ பிடிச்சிருந்தது. நான் என்னை பற்றி மட்டும்தான் நான் யோசித்தேன். என்னை சுற்றி இருக்கவங்களை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. எவ்வளோ ஏன் நான் தேங்க பற்றி யோசிக்கல. தேங்க எனக்கு கிடைச்சிட்டா போதும்னு நினச்சேன். ஆனால் தேங்க இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு அதை நான் யோசிக்கல. யோசிச்சதுக்கப்புறம் தான் நான் விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் தேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன ஒன்று, உன் இடத்துலேருந்து நான் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் அங்கே இருந்திருந்தா அவன் சந்தோஷமாகவே இருந்திருக்க மாட்டான். அது நீ மட்டும்தான். நீ அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அவன் சந்தோஷமாக இருப்பான்.
அப்படின்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஜேகே, நான் ஒன்று சொல்லவா? தியாங் எதையுமே ஓப்பனாக கேட்க மாட்டான். அவன் மனசுக்குள்ள என்ன ஆசைகள் இருந்தாலும் அதை நம்மக்கிட்ட ஓப்பனாக கேட்கவே மாட்டான். அதை நம்மளா பண்ணணும்னு யோசிப்பான், நமக்கா புரியணும்னு யோசிப்பான். உன்கிட்டயே சொல்லிட்டுருக்கேன் பார்த்தியா, அவனை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நான் ஏதோ லூஸ் மாதிரி உன்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். அவனை நல்லா பார்த்துக்கோ. அவன் ஒரு குழந்தை, நிறைய கஷ்டப்பட்டுட்டான். அவனை மறுபடியும் அழுக வைக்காத. அப்புறம் நீ பயப்படாத, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவை மறந்துடுவேன். பின்னாடிலாம் வரமாட்டேன். அப்படியெல்லாம் இல்லை இல்லை இல்லை, சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் தேவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ், ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஜேகே அப்படியே பேனு பார்த்துட்ருக்கான். அப்புறம் ஜேகே, நான் உன்கிட்ட பேசினது எதையும் தான்கிட்ட சொல்லாத. எங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடுமோன்னு பயமாக இருக்கு. நான் அவன்கிட்ட ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்கேன். அப்பப்போ அவனை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பேசிட்டு மட்டும் போகிறேன். மற்றபடி வேறு ஒரு தப்பான எதுவுமே இல்லை. அலோவ் பண்ணுவல்ல, என்கிட்ட நான் பேசலாம்ல. ஏன் போகாம அப்படியெல்லாம் சொல்கிறேன்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இல்லை, யாருக்காக இருந்தாலும் அந்த இடத்துல வேணான்னு தோணும், அதான் கேட்டேன். உனக்கு வேணான்னா சொல்ல, நான் அவன்கிட்ட பேசல, அவனை பார்க்கல, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக மட்டும்தான் பேசணும்னு தோணுச்சு. மற்றபடி வேறு ஏதோ ஒரு தப்பான எண்ணம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தேங்க மறக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சடனாக தேங்க பார்த்தோன்னே தான் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. கிட்ட சாரி சொல்லணும்னு தோணுச்சு, அதான். சாரி. நிறைய பேசுகிறேன்ல, தெரில, இன்னைக்கு தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. தேங்க நல்லா பார்த்துக்கோ. அவன் சிரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். அவனை சிரிக்க வச்சு அப்படியே பார்த்துக்கோ. என் அம்மாவுக்கு, என் அப்பாவுக்கு என்னை விட அவன் தான் எல்லாமேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது என் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே ஆகிட்டுருக்காங்க. சாரி ஜேகே, ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டேன், தப்பாக எடுத்துக்காத. இட்ஸ் ஓகே போகம், நான் பார்த்துக்கிறேன். போகம், டே வரோம். தியாங், இப்போது ஓகேவா? எல்லாம் ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகலாமா? ஜேகே, எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு டே பாட்டுக்கு ஜேகே கிட்ட பேசிகிட்டு இருக்கான். போகம் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக உட்காந்துட்டான். அவன் எதுவுமே அதுக்கப்புறம் பேசல. ஜேகே அப்படியே போகமாக தான் பார்க்குறான். போகம் அப்படியே ஜேகேவை பார்த்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை ஜேகே, நான் நல்லா தான் இருக்கேன் பாரு, எதுவும் இல்லை. போகம், என்னது, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? ஏன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. போகம், என்ன தேவா, நாங்கள் அப்படியே கிளம்புறோம். என்னாச்சு தேவா? இரு, இன்னொரு காஃபி ஆர்டர் பண்ணுறேன். இல்லை இல்லை, எனக்கு அதுவே போதும். டைம் ஆச்சு, கிளம்புறோம். என்ன ஜேகே, கிளம்பலாமா? கிளம்பலாம்.
ஜிகி ஜிகி இரு இரு, நானே பே பண்ணுறேன். இல்லை இல்லை நான் பே பண்ண இல்லை இல்லை நானே பே பண்ணுறேன். சரிதான், பார்த்து பத்திரமா இரு. ஏதாச்சும்னா ஜேகேக்கு கால் பண்ணு. ம், ஜேகே ஒன்று பார்த்துப்பான். அப்புறம் என்னெல்லாம் மறந்துடாத, ஏதாச்சும்னா கால் பண்ணு. ம், ஒரு ஃப்ரெண்டாக உனக்கு எப்பயுமே இருப்பேன் உன் கூட. ம், அப்புறம் ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு வந்துட்டு போ. அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா கிட்ட நீ பேசிய ரொம்ப நாள் ஆச்சான். சாரி சாரி போகும். அம்மா எப்படி இருக்காங்க? ஓகே தான், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்ருக்காங்க. அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். ம், நீ ஃப்ரீயாக இருந்தால் அம்மா வந்து பார்த்துட்டு போ. அட்லீஸ்ட் ஒரு கால். ம், சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஜெகே போகலாமா? ஆ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே ஜேகேவோட ஹேண்டுக்குள்ளே அப்படியே விரரோட விரட் கொடுத்து அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு ரொம்ப ஸ்லோவாக வாக் பண்ணி போய்கிட்டு இருக்கான். ஜேகே அப்படியே க்யூட்டாக அவ்வளோ அழகா அவனை அழகாக நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே போகிற டிவியே அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டேர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட போகம் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கான். டேய் ஆ டேய் ஆ என்னடா நீ எப்படா வந்த? ஆ வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், அங்கே என்னடா பறக்க பார்த்துட்ருக்க? யாரா அது? உனக்கு வேண்டப்பட்டவங்களா? டேய் எதுக்கு சிரிக்கிற? டேய் மச்சான் என்னாச்சு? எதுக்கு அழுகுற? அவனை நான் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. தோ அப்படி. டேய் மச்சான், அவனை நான் அப்படி பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நான் இருக்க வேண்டிய இடம்டா அது. ஆனால் பாரு அவன் ஃபேஸில் எவ்வளோ சந்தோஷம்னு. ம், நான் அந்த இடத்துல இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டான்ல. ம், அவன் கூட இருக்கும்போது தாண்டா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். என் கூட இருக்கும்போது அப்படி இல்லை. ஃபேக்காக சிரிப்பான், ஃபேக்காக நடிப்பான். ஆனால் அங்கே பாரு ஃபுல்லாக லவ் மட்டுமே தெரியுதுல்ல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்ல. டேய் ஓ அதான் எக்ஸா? எக்ஸுன்னு கூட சொல்ல முடியாதுடா. அவனை நான் மட்டும்தான் லவ் பண்ணேன், அவனை லவ் பண்ணல. டேய் எங்ககிட்டலாம் மறந்துட்டேன்னு சொன்னேன். எப்பட்றா? ஆ எப்படி? அவன் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்டா. அவ்வளோ ஈஸியெல்லாம் மறக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான். இன்னைக்கு அவனை பார்த்தேன், அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ எனக்கு அந்த ஃபீலெல்லாம் இல்லைடா. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அங்கே பாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு போகம் அப்படி அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே அவனை தான் பார்த்துட்ருக்கான். டே அவ்வளோ அழகா சிரித்து விளாண்டுக்கிட்டே ஜெகேவோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு க்யூட்டாக நடந்து போய்கிட்டு இருக்கான். அவனுடைய ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம். போகும் இது வரைக்கும் அவன் இவ்வளோ சந்தோஷப்பட்டு பார்த்ததே இல்லை. அவன் ஜேகே கூட இருக்கும்போது தான் அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்ருக்கான். இதை பார்க்குற போகமுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு சந்தோஷமாக இருக்கு. டே மச்சான் நீ என்ன பைத்தியமாயிட்டியாடா? டே நான் உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், என்னை பாருடா. உன் மனசை தொட்டு சொல்லு. அவன் மேலே உனக்கு கோபம் வெறுப்பு எதுவுமே இல்லையா? அவன்கிட்ட கேட்குறதுக்கு உனக்கு எந்த ஒரு கொஷினும் இல்லையா? ஆ எதுவுமே இல்லையாடா? டே நான் பாட்டுக்கு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்க? டே நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். டே டே மச்சான் நான் ஒன்று சொல்கிறேன், அதை நல்லா கேளு.
நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகும்போது நம்ம மனசை தெளிவாக வச்சுக்கணும். அவங்க மேலே வெறுப்போ கோவமோ இது எதையுமே காமிக்கக்கூடாதுடா. கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நான் அவனை நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அவனை நான் நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன். தோ அப்படி சிரிக்கிறான்ல, அந்த ஸ்மைலுக்கான ரீசன் நானாக மட்டும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஜேகே இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ அவனுடைய அழகை பார்த்து தான் நான் அவனை லவ் பண்ணேன்னு நினைக்கிறியா? எதுவுமே இல்லை. தோ அந்த வெகுளித்தனமான அந்த ஸ்மைலை பார்த்து தான் அவனை லவ் பண்ணேன். அவ்வளோ அழகாக சிரிப்பான். அவனுக்குள்ள அவ்வளோ வலி இருந்தாலும் அது எதையுமே பெருசாக காமிக்கவே மாட்டான். சிரிச்சிட்டே இருப்பான். அதை பார்த்து தான் லவ் பண்ணேன். ஆனால் அந்த ஸ்மைலுக்கு தகுதியானவன் நான் இல்லைன்னு தெரியும் போது தான் வலிக்குது, ரொம்ப வலிக்குது. ஆனால் அதில் எனக்கு கோவமோ பொறாமையோ வெறுப்போ எதுவுமே இல்லை. அவன் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான். அவன் இப்போ சிரிச்சிட்டு போகிறான்ல, அந்த ஸ்மைலே எனக்கு போதும். எனக்கு அதுவே போதும்டா. எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்கு டேவை பார்க்கும்போது? ஃபர்ஸ்ட் டே அந்த காலேஜ் என்ட்ரன்ஸில் அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நிறைய கனவுகளோட அவன் அந்த காலேஜ்குள்ளே என்ட்ரானா. அந்த ஸ்மைலை திருப்பி நான் பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு இது போதும்டா, இது போதும். எனக்கு அவன் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை. ஏன்னா அவனோட தப்பு எதுவுமே இல்லையே. நான் தானே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் தானே அவனை லவ் பண்ணேன். இது எல்லாமே நான் மட்டும்தான் அனுபவிக்கணும். அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் சந்தோஷமா இருக்கணும்டா. எனக்கு அது போதும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். என்ன ஒன்று, அந்த இடத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஸ்மைலுக்கான பர்சன் நானாக மட்டும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். முடியல, எனக்கு அது கிடைக்கல. இட்ஸ் ஓகே. ஆனால் நான் அவனை லவ் பண்ணது இல்லைன்னு ஆயிடாதுல்ல. அவன் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். டேய், பெரிய தியாகி மயிர் மாதிரி பேசிட்டு இருக்காத என்ன? அவன் என்னை யூஸ் பண்ணியிருக்கான்டா. டேய் இதை பாரு, ஃபர்ஸ்டே அவன் என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டான். ஜேகே என்னை விட்டு மூவ் ஆகி போகணும்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ட்ரை பண்ணுறேன்னு தான் சொன்னான். அவன் என்கிட்ட தெளிவாக தான்டா சொன்னான். இதில் ஓகே அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். நான் தான்டா அவன் எப்படியாவது ஒன்று சேஞ்ச் ஆகிடுவான், அவன் மைண்டை மாற்றிடலான்னு சொல்லிட்டு நான் தான் ஏதோ யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னால் அவன் மனசை மாற்றவே முடியாதுன்னு. பாரு எவ்வளோ சந்தோஷமாக போகிறான்ல. என்னோட டே அவன் ஒன்றும் உன் டே கிடையாது. இதை பாரு, நான் அவனை உண்மையாக தான் லவ் பண்ணேன். அப்போது அவன் என்னோட டே தானே. அவன் லவ் பண்ணலன்னா என்ன? நான் அவனை லவ் பண்ணியிருக்கேன்டா, உண்மையாக லவ் பண்ணியிருக்கேன். அவன் சந்தோஷமாக இருக்கணும்டா. எவ்வளோ அழகாக சிரிச்சிட்டே போகிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்மைலோட டீ சந்தோஷமாக இருக்கான்ல. எனக்கு அது போதும். பெரிய தியாகி மயிர் மாதிரி பேசாத. பரவாயில்லடா, நான் தியாகியாகவே இருந்துட்டு போகிறேன்.
அதில் இன்னும் தப்பு இல்லைல்ல? ம் நமக்கு பிடிச்சவங்க ஹாப்பியாக இருக்கணும்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்டா. தப்பு இல்லை. ம் அவன் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவன் கூட தான் இருக்கணும்னா இருந்துட்டு போகட்டும். அவன் கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கான்னா இருக்கட்டும். ஆனால் நான் லவ் பண்ணது உண்மை இல்லைன்னு ஆயிடாதுல்ல. நான் உண்மையாக தானே அவனை லவ் பண்ணேன். அவனை இன்ச் பை இன்ச்சா ரசித்து லவ் பண்ணேன். ஆனால் அவனுக்கு ஜேகேவை தான் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அவன் இன்னும் எத்தனை வருஷம் ஜேகே கூட வாழ்ந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் டேவை லவ் பண்ணது உண்மைதானே? என்னோட காதல் உண்மைதானே? அப்படி இருக்கும்போது நான் ஏன்டா அவனை மறக்கணும்? சொல்லு. எதுக்காக நான் அவனை மறக்கணும்? அவன் கூட இருந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன். நான் நானாக இருந்திருக்கேன். நிறைய சிரிச்சிருக்கேன். அப்படி இருக்க ஒரு பர்சனை எப்படி மறக்க முடியும்? எதுக்காக மறக்கணும்? ம் அவன் ஜேகேவோட தான் இருந்தாலும் நான் லவ் பண்ணியிருக்கேன்டா. அவன் என்னோட டேடா. என்னோட டே சந்தோஷமாக இருக்கான்டா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ரொம்ப அழகாக சிரிச்சிட்டே போகிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட போகிற டேவையே பார்த்துட்ருக்கான். டே தூரத்தில் அவ்வளோ அழகா க்யூட்டாக ஜிகேவோட ஹேண்ட் அப்படியே விரடோட விரல் கோர்த்து ரொம்ப அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க. சிரித்து சிரித்து பேசிட்டு போயிட்டுருக்காங்க. போகமிங்க ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அவன் ஐஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீயர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. ஐஸை பிளிங்க் பண்ணாமல் அப்படியே ஒரு குட்டி ஸ்மைலோட டிவியை பார்த்துட்ருக்கான்.